சேனல். இன்னைக்கு வீட்லயே சூப்பர் டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான அளவு என்னென்னன்றதை எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 1 கிலோ ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கோம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன். இதில் சீக்ரெட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இதில் சீக்ரெட்டாக என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா அரிசி மாவு 2 ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறோம். லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிளகாத்தூளை ஃபஸ்ட்டு போடுறோம். அப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடைசியாக அரிசி மாவு, அதுக்கப்புறம் லெமன். இது கூடயே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோகோனட் ஆயில் வேணும்னா அது போட்டுக்கலாம். இல்லை நாங்கள் ரீஃபண்ட் ஆயிலே யூஸ் பண்ணிக்கிறோன்னா நீங்கள் ரீஃபண்ட் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க மிக்ஸ் பண்ணலாம். இதோட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக பிணைஞ்சுக்கணும். இப்போ மீனில் ஒவ்வொரு மசாலாவை தடவிடலாம். இது பாறை மீன். உங்களுக்கு வேறு எந்த மீன் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் பாறை மீன் தான் அதிகம் சாப்பிடுவோம். மசாலா தடவி 1 hour ஊற வச்சுட்டு பொரிச்சிங்கன்னா மசாலா உதிராமல் வரும். உங்களுக்கு தோசைக்கல்லையும் போட்டுக்கலாம், ஆயிலையும் போட்டுக்கலாம். உப்பு கட்டாக்க அவ்வளோதான். எல்லா ஃபிஷ்ஷுக்குமே வந்துட்டு நாங்கள் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். இப்போது ஒரு 1 hour கிட்ட ஊற வைக்கணும். வெயில நல்லா காய வச்சு எடுத்தால் தான் நல்லா இந்த டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும். அப்புறமேட்டு பார்க்குறேன் உங்களை ஓகே. நீங்கள் இப்போ தோசைக்கல்லை வச்சு நம்ம ஃபிஷ் 1 hour ஊறட்டும்னு சொன்னோம் இல்லையா, அது இப்போ ஊறிடுச்சு. தோசைக்கல்லையும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் நான் ஆயிலில் தான் எனக்கு போட்டு பொரிக்கணும், அப்போ தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். எங்களுக்கு தோசைக்கல்ல போட்டால் தான் பிடிக்கும், அதனால் நாங்கள் இப்படி பண்ணுறோம். இது ஆயில் ரொம்ப இழுக்காமல் நல்லாயிருக்கும். இதே நீங்கள் வடை சட்டியில் போட்டு பொரிக்கிறீங்க அப்படின்னா ஆயில் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஃபிஷ் இன்னும் ஒரு 5 minutes அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சே வேகட்டும். ஏன்னா அப்போ தான் அது சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும். இதோட நீங்கள் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். மறந்துட்டேன், அதனால் இப்போ ஆட் பண்ணுறாங்க. மேலே வைமா அடியிலையா? ஓகே. நீங்கள் வித்தவுட் ஆயிலோட சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ஓவன் இருந்தால் நீங்கள் ஓவனில் ட்ரையாக நீங்கள் பொரித்து சாப்பிட்டுக்கலாம். உங்கள் விஷ் தான், எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் 1 side நல்லா மசாலாலாம் வெந்துருச்சு. இப்போது செகண்டாக திருப்பி போடுறோம். அடுத்த சைடு ஒவ்வொன்றா அப்படியே உடையாமல் திருப்பி போடலாம். இப்போது இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ், சுட சுட சூப்பரான மீன் ஃப்ரை ரெடி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உதிராமல் வந்திருக்குன்னு. இப்போ இது கூட நம்ம லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டு சாப்பிடலாம்.
செம்ம டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. பாய்.